மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனியில் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரனாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, நாம ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது, இந்த கட்சியில் பயணிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து ஏற்கனவே சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொண்டு போய் விடக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக வந்து மீனத்துக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அந்த தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல், தேர்தல் வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் நாம் ஏன் வேட்பாளராக நிற்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் மீனத்துக்கு கண்டிப்பாக வரும். மீனத்துக்கு அந்த இயல்பாகவே இருக்க போது சனி உள்ளே போகக்கூடிய நேரத்தில் இதை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தேர்தலில் நிற்க வேணாங்கிறது என்னுடைய அமைப்பு. மீனராசிக்காரங்க யாரும் தேர்தலில் நிற்க வேணாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய பணமும் சரி, நேரமும் சரி, உழைப்பும் சரி எல்லாமே விரயமாக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்கிறதுனால மீனராசிக்காரங்க யாராவது தேர்தலில் நிற்காமல் இருக்கிறது நல்லது. இன்னொன்று, இன்வெஸ்ட் பண்ணி நிற்கிறேன் அப்படிங்கிறது வேணாம். ஏன்னா நிறைய மீனராசிக்காரங்க இப்போ நம்மகிட்ட வரப்போ இந்த எண்ணத்தில் தான் வராங்க. நான் இந்த தொகுதியில் இருந்தால் நல்லா இருக்குமா, இவ்வளோ ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு வராங்க இல்லையா. கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு நான் இந்த அட்வைஸை சொல்லியே ஆகணும். ஏன்னா உள்ள சனி போகிறப்பயே மக்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு வந்துடுது. அதனால தான் இந்த சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை சார்ந்த அமைப்புகளில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, தொழில் பண்ணலாமா, அடுத்து வந்து நான் எவ்வளோ நாள் தான் ஒருத்தர் கீழேயே வேலை பார்க்குறது. ஏன்னா சனி உள்ளே போகிறப்பே அவர் வந்து சிலவன் தான், நம்ம ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்து தான் ஆகணும். ஆனால் இவங்களுக்கு என்ன வரும், நான் எத்தனை நாள் தான் வந்து வேலையாளாகவே இருக்கிறது, நான் ஏன் முதலாளி ஆகக்கூடாது. இந்த மாதிரியான அகலக்கால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலித்தம் ஆகாது. கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க. அடுத்து அவர் அப்படியே மேஷ வீட்டுக்கு போகட்டும். அது வரைக்கும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்துட்டு அமௌண்ட் இருக்கா சேமித்து வைங்க. அடுத்து தொழில் பண்ணுறப்ப இன்னும் அதிகமாக அமௌண்ட் போட்டு நீங்கள் பெருசாகவே உருவாக்கலாம். பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் வளர்ச்சி உண்டு. இப்போதைக்கு கொஞ்சம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் வேலையில் ரொம்ப சுமூகமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பணவரவும் இருக்கும், பொல்லாப்பும் இருக்காது. அதை விட்டுட்டு இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா இருக்கிறதும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது.